ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான இந்த காலை வேளையில உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிப்பது ஒரு சந்தோஷம் தான். சொல்லுங்க ஆமேன். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை போற்றுவது ஒரு சந்தோஷம் தான். இந்த நாள் எனக்கு இப்படி இருக்கணும் ஆண்டவர், இந்த நாள் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையணும்ப்பான்னு சொல்லிட்டு அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். நீங்க எதிர்பார்த்ததை விட அந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க ஆமேன். இந்த நாளில் நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அருமையான சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்க ஆமேன். என் ஆத்துமா எப்பவுமே கர்த்தரை தான் ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆத்துமா கர்த்தரை தான் நோக்கி இருக்குது, நான் கர்த்தரை தான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். சொல்லுங்க ஆமேன். இதனால ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லுவோம். சேர்ந்து பாடலாம். ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எத்தனை பேர் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? கர்த்தர் தேவைகளை சொல்லி மட்டும் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. எனக்கு இது தேவைப்பா, எனக்கு அது தேவைப்பான்னு சொல்லி மட்டும் கர்த்தரை ஜெபிக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்று செய்த அற்புதங்களை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிச்சு பாருங்களேன். நீங்க என்ன நீங்களோ கர்த்தர் உங்கள் ஏக்கத்தை விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஆமேன். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் தகவப்படுத்தலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அருமையான வரிகள் சொல்லுகிறது, இளமை கழுகு போல கர்த்தர் நம்மை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு எப்படி சிறகடித்து மேலே பறக்குமோ, எவ்வளவு உயரம் பறக்குமோ, அது போல கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வணைந்து கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லா கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. எவ்வளவு குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அவர் படுகுழியிலிருந்து நல்ல கரங்களை தட்டி ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு சேர்ந்து முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். அவர் இளமை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் வாழ்க்கையில நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து, கர்த்தர் உனக்கென்று செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளையில, இந்த நாட்களில் காலை வேளையில கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இளமை கழுகு போல, இளமை கழுகு போல இயேசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க. நான் ஓடினாலோ நடந்தாலும் எனக்கென்று நீங்க கொடுத்த பலன் ஒரு போது குறைந்ததில்லை. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவர். நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரம் ஆக்கி விட்டீர். வாழ்க்கையில நடந்த முந்தின காரியத்தை நினைச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில முந்தின காரியத்தை எண்ணி எண்ணி ரொம்ப நொறுங்கி போய், ரொம்ப மனமுடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேனா, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கதவுகளை கர்த்தர் ஒருபோதும் திறக்க இயலாது. நீ அந்த முந்தின காரியத்தை நினைச்சு, அந்த முந்தின காரியத்தை நினைச்சு நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி பாரு. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அது நிச்சயமாக திறக்கும். அது நிச்சயமாக திறக்கும். உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு திறந்து கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த மாதத்துல, கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நல்ல கரத்தை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கலாமா?
திறந்த வாசல, இதோ ஒரு திறந்த வாசல உனக்கு முன்பாக வைத்திருக்கிற, உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக வைத்திருக்கிற, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அந்த வாசல் உனக்கென்று திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரங்களை தட்டி இந்த நாள் ஆரம்பிக்கலாமா? நல்ல காரங்களை தட்டி இந்த நாள் முழுவதனே வழிநடத்தி சொல்லுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, போகிற போது வருகிற போது உம்முடைய தூதரை கொண்டனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு திறந்த வாசலை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று திறந்த வாசலை கர்த்தர் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கொடுக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.